ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நல்ல மொறுன்னு வடை, மசால் வடை, அதுக்கப்புறமா வந்து ஒரு சூப்பராக டீ எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா வந்து ஒரு மொறுன்னு வடை, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஒரு பர்ஃபெக்டாக எப்படி ஒரு மசால் வடை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க குவிக்காக பார்த்துடலாம். ஸோ மசால் வடை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம். 1/2 கப்பு கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா ஊறி 2 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊறணும். 2 மணி நேரம் ஊறினா தான் வந்து மசால் வடை நல்லா மொறுன்னு வரும். நீங்கள் கடலைப்பருப்பு கையில் எடுத்து அதை அப்படியே கையாலேயே விரலாலேயே பிரேக் பண்ணிங்கன்னா அது அப்படியே 2ஆக பிரேக் ஆகணும். ஸோ அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜு. ஸோ 2 மணி நேரம் முழுசாக ஊறினா தான் வடை வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ 1/2 கப்பு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/4 கப்பு துவரம்பருப்பு, அதையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு சேர்க்கும் போது வடை பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் துவரம்பருப்பும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பில் மட்டுமே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் துவரம்பருப்பில் பண்ணும்போது வடை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறதுனால 1/4 கப்பு போல் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 1/4 கப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஸோ இதுதான் வந்து மசால் வடை பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள். ஸோ இதில் ஒரே ஒரு டிப் என்னன்னாக்க, வடைக்கு நம்ம வந்து 2 மணி நேரம் வந்து கடலைப்பருப்பை ஊற வைக்கணும். அதுதான் வந்து இதில் ஃபஸ்ட்டு டிப்பு. ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணியே இல்லாமல் மிக்சி ஜாரில் நம்ம சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பை நான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். சேர்க்கும் போது அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பை நான் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக வந்து சேர்க்கறதுக்காக. அப்புறம் துவரம்பருப்பையும் ஊற வச்ச துவரம்பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இதோட 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது சோம்பு, அதையும் சேர்த்து நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, நல்ல கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைக்கணும். அதே நேரத்தில் தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தா இது வந்து நல்லா சூப்பராக அரைக்க முடியும் நம்மளால். 2 மணி நேரம் ஊற வைக்கலைன்னா பருப்பு சரியாக அரையாது. ஸோ இந்த மாதிரி நல்ல கொரகொரப்பு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்ச விழுதை வந்து ஒரு வைடான பவுலில் நான் சேர்த்துடுறேன். இதோடு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து புதினா இருந்ததுன்னா புதினா கூட சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். அது மாதிரி வெங்காயம் வந்து நீங்கள் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா 1/4 கப்பு போல் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கல. வெங்காயமே நல்லா 1/4 கப்பு வெங்காயம் போல் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் வடை வந்து நல்லா வாசனையாகவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து வடைக்கான மாவு ரெடி. இதை வந்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம வந்து 1/2 கப்பு கடலைப்பருப்புக்கு ஒரு 10 வடை போல் நமக்கு வரும். இப்போ வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிடலாம். எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வடையெல்லாம் தட்டி பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சூடு பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக நீங்கள் மாவை கிள்ளி அதில் போட்டிங்கன்னா டக்குன்னு அதில் மேலே பொரிஞ்சு வரும். ஸோ இதுதான் வந்து எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது, எண்ணெயோட டெம்பரேச்சரை செக் பண்ணுறதுக்காக. நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை அப்படியே நீங்கள் ஃப்ளாட் பண்ணணும். நீங்கள் வந்து மொத்தமாக போட்டிங்கன்னா கிறிஸ்பியான வடை நமக்கு கிடைக்காது. நல்லா ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சு நல்லா உள்ளங்கையில் நடுவில் வச்சு தட்டினோன்னா வடை வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய் வந்து நல்ல சூட்டில் இருக்கணும். பொரிக்கும் போது மீடியம் ஹீட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, எண்ணெய் வந்து நல்ல ஹாட் டெம்பரேச்சர், நல்ல கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி டிப் நம்பர் 3 வந்து வடையை வந்து நீங்கள் மொத்தமாக போடக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் வடை நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது மாதிரி வடையை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலோட டெம்பரேச்சரை மீடியமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வடை நல்லா கிறிஸ்பியான வடையாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து வடையை எண்ணெய் சட்டியில் சேர்த்ததுக்கப்புறம் உடனே திருப்பி விட வேணாம். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா வடை வந்து நல்லா எலும்பி மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விடலாம். நல்லா ஈவன் கோல்டன் கலராக வரணுன்னாக்க 2 பக்கமும் மாற்றி நீங்கள் வந்து திருப்பி விட்டு பொரிச்சிங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஈவன் கோல்டன் கலராக நல்ல வடை வந்து நல்லா மொறுன்னு வரும்.
ஸோ இதுதான் வந்து மசால் வடை பண்ணுறதுக்கான டிப்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக நல்ல கோல்டன் கலரில் வடை நல்லா சூப்பராக வரும். நல்லா வந்து ஒரு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி வடை நமக்கு கிடைக்கும். ஸோ மசால் வடை ரெடி. சூப்பர் ஸ்ட்ராங்காக ஒரு டீ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து ஒரு 4 பேருக்கு டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் 4 பேருக்கு வந்து 1 கப்பு தண்ணியை வந்து நான் பாயில் பண்ணுறேன். 3 ரோசஸ் டீ தூள் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு தண்ணியை வந்து நான் சேர்த்து நல்லா பாயில் பண்ணுறேன். தண்ணி நல்லா பாயில் ஆனோன்னே அதில் வந்து 3 டீஸ்பூன் டீ தூள் நான் அதில் சேர்க்குறேன். ஸோ 4 கப்பு டீ பண்ணுறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் டீ சேர்த்தா போதும். இந்த மாதிரி டைரெக்டாக பாலில் டீ தூள் சேர்க்காம தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீ தூள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கும். அது நல்லா டார்க் கலர் வர்றதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் சேர்க்கணும். சுகர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. தண்ணியையும் டீ தூளையும் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து டீ தூளை சேர்த்தோம்னா டீ வந்து நல்ல டார்க் கலரில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீ நமக்கு கிடைக்கும். ஸோ தண்ணி வந்து அந்த டீ தூள் எல்லாம் கொதித்து நல்ல டிகாஷன் வந்து நல்ல திக்காக நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வந்து தண்ணி கொதித்து நல்ல ஒரு திக்கு டிகாஷன் கிடச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டீ ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீ வந்து திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி கலரும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பால் சேர்த்துடலாம். ஸோ இப்போ 4 பேருக்கு டீ போடுறதுக்கு 3 கப்பு பால் நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டீ பண்ணோன்னா டீ வந்து நம்ம நல்லா டேஸ்டியாகவும் நல்லா திக்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் நல்லா பாயில் ஆகி நல்லா பொங்கி மேலே வரணும். பால் சரியாக கொதிக்கலைன்னா டீ நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பால் நல்லா கொதித்து நல்லா பொங்கி வரும். ஸோ பொங்கி வர நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டீயை வடிகட்டிடலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு டீ வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மசாலாவோ நம்ம எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி டீ ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே இல்லாமல் இந்த டீ வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரீ பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டில் நல்ல சூப்பராக நம்ம ஒரு டீ அண்டு வடை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.